தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பரமனோட சட்டை கிழிஞ்ச மாதிரியே வீட்டுக்குள்ள வந்த உடனே கலா ஏன் உன் சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. பின்னாடியே போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து மோகன் அப்படிங்கிறவரை இந்த பரம அடிச்சதால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு சாட்சியோட. அதனால இப்ப பரமனை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிக்கிட்டு போறோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்றாப்புல. கலா இருந்துக்கிட்டு இல்லை நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன், அழைச்சிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எஸ்ஐ இருந்துக்கிட்டு எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கிங்க அப்படின்னு பரமனை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே இளமதிக்கு பயங்கரமான சந்தோஷம், தன்னோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குது இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிக்கிட்டு போன உடனே பரமனை தூக்கி லாக்கப்பில் போட்டுடுறாங்க. பின்னாடியே கலாவும் வந்துடுறாங்க. கலா வந்து பார்த்தீங்கன்னா பரமனை வெளியே விட சொல்கிறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் முடியவே முடியாது அப்படின்றாப்புல. உடனே கலா மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மினிஸ்டரும் ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச, இன்ஸ்பெக்டர் நான் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோகனே வந்து வாபஸ் வாங்கினா, கேஸை வாபஸ் வாங்கினா நான் பரமனை வெளியில் விட்டுறேன், இல்லைனா எஃப்ஐஆர் போடணும், என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கலாவும் சரி நாளைக்கு காலையிலக்குள்ளே நான் வந்து அந்த மோகனை அழைச்சிக்கிட்டு வந்து வாபஸ் வாங்க வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கலாவோட ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா மோகனை தேட ஆரம்பிக்கிறாங்க. கலா நேராக போய் வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா மோகனை தேடி அவங்க மனைவி கிட்டலாம் கேட்குறாங்க. அப்போ குழந்தை இதுக்கு காரணம் இளமதி அப்படிங்கிற விஷயத்தை எப்படியோ இன்டைரக்டாக சொல்லிடுச்சு. உடனே கலா நேராக போய் இளமதி கிட்ட நீ தான் இதெல்லாம் பண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஒழுங்க மரியாதையாக சொல்லிவிடு, அந்த மோகன் எங்கே இருக்கான்னு அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. நம்ம இளமதியும் உன்னால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கலாவோட ஆட்கள் மோகனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மோகன் எங்கே இருக்கிறாப்புலன்னு தெரியல. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.